வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்டினிக் சாட்டை லிஸ்ட் போட்டு சாட்டை இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் ஏலியன்ஸ் தான். ஏலியன் ராம்லஸ் 7வது படமாக இப்போதைக்கு ஏலியன்ஸ்க்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அது கூடவே ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்தா மொத்தம் 9 ஏலியன் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த சமயத்தில். அது எல்லாத்தையுமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஏற்ற மாதிரி ஃப்ரம் worst to best அதை பற்றி நான் லிஸ்ட் போட்டிருக்கேன். எல்லாருமே கண்டிப்பாக ஏலியன் ஃபேன்ஸாக இருப்பீங்க நம்புறேன். ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஏலியன் படங்கள் எதுன்னு சொல்லி கீழே காப்பிடுங்க. வீடியோ ஆரம்பிச்சலாம். நம்ம 9 கடைசியாக இருக்க ஒரு படம், எனக்கு எப்போவுமே பிடிக்காத ஒரு படம் தான் ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர் பார்ட் 2. அதாவது நம்ம பிரெடிட்டர் வெர்சஸ் பிரெடேலியன் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, அந்த கண்ட்ராவியான ஒரு படங்கள். லைக் இப்போ நீங்கள் அந்த படத்தை உட்காந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தாண்டா நடக்குதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் ஏற்படும். ஐ மீன் லிட்டரலாக விஷுவலாகவே சொல்கிறேன். நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த கேமராக்கு கூலி கிளாஸ் மட்டும் எடுத்துருப்பாங்க போல ஃபுல்லாக பிளாக்காக இருட்டில் தாங்க இருக்கும். இந்த ஃபைனல் ஃபைட்டை ஒரு 10 நிமிஷம் தான் இந்த பக்கம் பிரெடேலியன் வெர்சஸ் பிரெடேட்டர்ங்கிற ஒரு ஃபைட்டை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபைட்டு என்ன நடக்குது, யார் எங்கே அடிக்கிறான்னு சொல்லி ஒரு மண்ணு உங்களுக்கு புரியாது. இந்த கோரியோகிராஃபியில் நீங்கள் யாருக்கு ரூட் பண்ணுவீங்க, பிரெடேட்டருக்கா பிரெடேலியனுக்கா? ஐ மீன் லைக் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. இதுக்கு மார்பியஸ் படமே பரவாயில்லையடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த ஃபைனல் ஃபைட்டுங்கிறது அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி படத்தோட சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரை ரொம்ப மிகப்படுத்தி காமிச்சிருப்பாங்க. குழந்தைங்க, பிரெக்னென்ட் லேடிஸ்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் தலைகளாக தோல் உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தாலும் அதை தாண்டி பெருசாக அந்த படத்தில் சொல்கிறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ நான் உட்காந்து யோசிச்சா கூட இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு புரியல. திரும்ப இந்த படத்தை உட்காந்து பார்க்கணுங்கிற அந்த தாட்டுமே எனக்கு உருவாகாத அந்த சமயத்தில் இந்த படம் என் லிஸ்ட்டில் லாஸ்ட் பிளேஸில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம். உங்களை தான் மறக்க வைக்கலாம் காப்பிடுங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 8ல் ஏலியன்ஸ் 3. ஏலியன்ஸ் 3 கம்ப்ளீட்டாக ஒரு முக்கியமான படம்னு சொல்ல முடியாது. அதோடைய ப்ரெமிஸ் சூப்பராகவே இருக்கும். அதாவது ரிப்ளி ஏலியன்ஸ் 2 முடிஞ்சு இப்போதைக்கு வேற ஒரு பிளானெட்டில் போய் செட்டில் ஆகிறான். அங்கே இருக்க ஒரு பிரிசனில் போய் மாட்டிக்க. அங்கே ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா நாயோட உருவத்தை எடுத்து வருது. ஸோ நாய் உடம்புலேருந்து அந்த ஏலியன் வெளில வந்திருக்கு. அந்த சமயத்தில் நாயோட அந்த மொத்த குணாதிசயங்களும் இதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஏலியனை ரிப்ளி எப்படி பிரிசனர்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து தடுத்தா அப்படிங்கிறது தான் பேசிக் அவுட்லைன். ப்ரெமிஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஐகானிக் சீக்வன்ஸுமே இருக்குது. ஏலியன்ஸ்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வரும் நம்புறேன். அந்தளவுக்கு ஒரு ஐகானிக்கான சீன் கொண்டு போய் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான படத்தில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பிகாஸ் இந்த படத்தில் வர எந்த ஒரு விஷயமுமே எது கூடயுமே ஒட்டாமல் இருக்கும். முக்கியமாக ரிப்ளி போன படத்தில் ஏலியன்ஸ் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டுங்கிற ஒரு குட்டி பொண்ணை காப்பாற்றிருப்பேன். அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த டீமே. பட் இந்த படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்புறம் என்ன டேஷுக்கு அந்த ஏலியன்ஸோட அந்த சீக்வன்ஸில் எடுத்தீங்க. நீங்கள் இந்த ஏலியன்ஸை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்குறவராக இருந்தீங்கன்னா ஏலியன்ஸ் 2க்கும் ஏலியன்ஸ் 3க்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மண்ணும் புரியாத மற்ற கதையை எழுதி வச்சிருப்பாங்க. 10வது வரைக்கும் படம் முழுக்கவே ப்ரௌன் அண்ட் எல்லோயிஷான ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி ஒரு கலர் டோன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். படத்தில் ரிப்ளி உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவீன் ஏலியன் வளர்ந்துட்டு இருக்கா. அதனால் அதை பாதுகாக்கிறதுக்கு பல ஏலியன் போராடிட்டு இருக்குங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் லாஜிக்கே இல்லாத மாதிரிலாம் கதை எழுதி வச்சிருப்பாங்க. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராடி ஃபைனலாக அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வரடா மாப்பிள அப்படின்னு சொல்லி டெர்மினேட்டர் ஸ்டைலில் தன்னை அழிச்சுக்கிற மாதிரி தான் கதை எழுதியிருப்பாங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா படத்தில் ஒரு 30 நிமிஷத்தை சேவ் பண்ணியிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தாட்டே வரும். படத்தில் எந்த ஒரு சீனுமே எது கூடயுமே ஒட்டாது. டக்குன்னு சேஸ் நடக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலியன்ஸ் எங்கிறது தான் வந்துட்டு இருக்கும். ஒரு 4 சீக்வன்ஸை எடுத்து அதை முடிஞ்ச அளவுக்கு ஒட்டி இந்த மாதிரி படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் நிஜமாலே அதான் நடந்திருக்கான். டேவிட் ஃபின்ச்சர் அவருக்கு பிடிக்காத ஒரு படம் தான் இதுதாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் படம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏலியன்ஸ் 1, 2 பார்த்துட்டு டேரக்டாக இந்த படம் வரும்போது இந்த படம் உங்களுக்கு செம்மையாக விருப்ப கிளப்பி விட்டுரும். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நம்ம 7ல் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 7ல் இருக்கிறது ஏலியன் கவனன்ட். ஓகே, பேசிக்காக பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ஒரு ஓரளவுக்கு ஃபேவரட்டான ஒரு படம் தான். பிகாஸ் எனக்கு ப்ரொமித்தியஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த காரணத்தினால. இந்த படத்தில் அந்த ஒரு மித்தாலஜியை அழகாகவே கன்வே பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கவனன்ட் படம் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் 1 நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள். ஸோ இதில் நம்ம ஏலியன்ஸோட ஆரிஜினை தெளிவாக காட்ட போகிறாங்க. இன்ஜினியர்ஸ் எப்படி ஏலியன்ஸை தேடி இவ்வளோ தூரம் வந்தாங்க, இன்ஜினியர்ஸோட அந்த ஷிப்புக்குள்ளேயே ஏலியன்ஸை கடவுளாக வணங்குற மாதிரிலாம் சீக்வன்ஸ் இருக்குது அந்த காரணத்தினால. உண்மையான ஏலியனோட ஆரிஜின் என்ன மாதிரி இருக்க போதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து உட்காந்தான். தக்காளி ஏலியன்ஸ் எதுவுமே அதுவாக இவால்வ் ஆகி வரல. டேவிட் தான் அவன் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஏலியன் ப்ராடிஜியை உருவாக்கியிருக்கான். அந்த ஒரு பெர்ஃபெக்டான கில்லிங் மிஷினை இந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ரோபோட்டாக உருவாக்கிச்சுன்னு சொல்லி அப்படியே உள்டாச்சு விட்டாங்க. ஏன்டா மில்லியன் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் சொல்லி அந்த பக்கம் கதையை சொல்லிட்டு தான் நீங்கள் அப்படியே மாற்றியால் சொல்கிறீங்க, என்னடா பிரச்சனை உங்களுக்கு சொல்லி கேட்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த படம் பார்த்து முடியும் போது. அண்ட் படம் முழுக்கவே வந்து எந்த ஒரு கேரக்டர்ஸுமே உங்கள் கூட ஒட்டவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஷா கேரக்டரே டெவலப் பண்ணிட்டு கூட்டு போயிருக்கலாம். அதை அப்படியே தூக்கி போட்டு புது கேரக்டர்ஸை எந்த ஒரு வகையிலுமே சிங்க் பண்ணாமல் இஷ்டத்துக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படி தான் சொல்லணும். அண்ட் யாருக்குமே அறிவுங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. வேற ஒரு பிளானட்டுக்கு வந்திருக்காங்க, அங்கே இருக்கிறது நம்மளுக்கு கண்டாமினேட் ஆகிடும், ஒரு சேஃப்டிக்காக வச்சு இந்த சூட் போட்டுருப்போமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மண்ணு யோசிக்கிறது கிடையாது. இவங்களாம் எப்போ சயின்டிஸ்டாக மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதாக அவங்களுக்கு உருவாகும். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி படத்தோட அந்த ஆர்ட் ரேட்டட் அந்த கோர் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செஸ் பஸ்டர் உடச்சிக்கின்னு வெளில வர அந்த சீனாக இருக்கட்டும், அந்த பேல் ஒயிட்டில் ஒரு சீனம் ஆஃப் காமிப்பாங்க, அதெல்லாம் வந்து அமேசிங்கான ஒரு சீக்வன்ஸ். விஷுவலி எனக்கு தெரிஞ்ச இந்த படம் சூப்பர் ஸ்டன்னிங்கான ஒரு படம். இது வரைக்கும் வந்த எனக்கு தெரிஞ்ச ஏலியன் படங்கள்லேயே விஷுவல், விஎஃப்எக்ஸ் அண்ட் அந்த காட்சிப்படுத்தின விதம் சொல்லி எல்லாத்தையுமே சூப்பர் குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் கதையில் மிகப்பெரிய அடி.
டெக்னிக்கலாக அந்த மல்டிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இதுக்கும் இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இப்போதைக்கு ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஒரு துண்டான ஒரு வித்தியாசமான கதை. ஏலியன் மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே அந்நியப்படுத்துகிற மாதிரி ஒரு கதையை எழுதியிருப்பாங்க. அது எனக்கு ஒட்டவே இல்லைங்க. பட் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே கமெண்ட்டை நம்ம 7ல் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 6ல் ஏலியன் ரெசரக்ஷன், ஏலியன்ஸ் 4ங்க. நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காம இருக்கலாம். பட் எனக்கு இது ஒரு ஃபன் ஃபில்லான ஒரு வித்தியாசமான ஒரு படம் சொல்லலாம். ஏலியன்ஸ் 3ல் செத்து போன ரிப்ளே எப்படி ரிட்டர்ன் கூட்டு வராங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சூப்பரான ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது இது மொதல் ரிப்ளி கிடையாது, 8வது ரிப்ளி. இதுக்கு முன்னாடி இந்த ரிப்ளிலாம் காமிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதெல்லாம் செம்ம கோரியாக இருக்கும். வாந்தி எடுக்காத குறை தான். யோசிச்சு பாருங்க. லைக் இந்த ஏலியனையும் ஹியூமனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான மியூட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்ளியை உருவாக்கியிருப்பாங்க. ஷி ஹேட் சூப்பர் பவர். இதுக்கு முன்னாடி பார்த்த ரிப்ளி வேற, இந்த ரிப்ளி கம்ப்ளீட்டாக வேற. அந்த ஒரு ஆக்டிங் டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா செகனி வந்து சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்ளி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பேக்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள 12 ஏலியன் கிட்ட அவங்க வந்து மாட்டியிருக்க அந்த காரணத்தினால இத்தனை ஏலியன்ஸ் கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் இந்த கேரக்டர்ஸ் கூட எப்படி கனெக்ட் பண்ண வைக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரிப்ளி கேரக்டர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஆண்ட்ராய்ட் பொண்ணு கேரக்டர் அதுவுமே சூப்பராக எழுதியிருப்பாங்க. அதை வச்சு ஒரு ட்விஸ்ட்டும் வரும். அது யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. சூப்பரான ஒரு ட்விஸ்ட். பட் இந்த படம் எங்கே தெரியுமா ஃபெயில் ஆச்சு? தேர்ட் ஆக்டில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு லைக் அந்த குவீன் கூட இவன் மஜாயிட்டா, அவ கூட அவன் மஜாயிட்டா, ஏலியனுக்கும் ஹியூமனுக்கும் குழந்தை பிறகுது, அந்த ஏலியன் ஹியூமன் இந்த மாதிரி பாசத்துக்காக இயங்குதுன்னு சொல்லி என்னென்னமோ போதுண்டா எப்பான்னு சொல்கிற மாதிரி தான் தேர்ட் ஆக்ட் வந்து ஒரு மாதிரி குழப்பி அடிச்சு வச்சிட்டாங்க. செகண்ட் ஆக்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சுங்க படம். அதுவும் முக்கியமாக இந்த ஏலியன் ஸ்விம்லாம் பண்ணிட்டு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஏலியன் ஸ்விம் பண்ணலாம் பார்க்குறோம். அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எல்லாமே உண்மையிலே இங்கே சீட் டச்சில் தான் உட்காந்து பார்ப்பீங்க. அதெல்லாத்தையுமே நல்லா தான் பண்ணிட்டு படத்தோட அந்த தேர்ட் ஆக்டை ரொம்பவே கன்றாவே எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த நியூ பார்ன் ஏலியன் லுக் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவே இல்லைங்க. சுத்தமாக சிங்கே ஆகலை. இட்ஸ் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். மற்றபடி பெருசாக அந்த படத்தில் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் ஏலியன்ஸ் 3 விட ஏகப்பட்ட புது விஷயங்கள்லாம் உள்ளமிச்சு நிறைய ட்விஸ்டோட அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. காரணத்தினால இதை நம்ம 6ல் போட்டிருக்கேன். நம்பர் 5ல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஏலியன் ராம்லஸ். ஸோ கண்ணா பின்னாடி ஏகப்பட்ட இடத்துக்கு சுற்றி போயிட்டுலாம் வர தேவையில்ல. நம்ம பேக் டு த ரூட்ஸுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஏலியன் படங்களில் ஃபேன்ஸுக்கு என்ன பிடிச்சதுங்கிறத அப்படியே கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த ஏலியன் ராம்லஸ் எடுத்துருக்காங்கன்னு தோணுது. இதில் ஆப்வியஸாக ப்ரோமித்தியஸ் அண்ட் கவர்னட்டோட கனெக்ஷனுமே உள்ள அமைச்சன் ஏதோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் மூவியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏலியன்ஸ் 1 and 2க்கு நடுவில் தான் செட் ஆகிருக்கும். ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான 2 படங்களுக்கு நடுவில் செட் ஆகிருக்க அந்த காரணத்தினால அதே ஸ்டைல் ஆஃப் ஒரு டென்ஷன் இந்த படம் முழுக்கவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அகைன் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இந்த மாதிரி ஒரு ஏலியன் ஷிப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. உள்ள ஒரு ஏலியன் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு என்ன தப்பிச்சாங்களா இல்லையா? கிளாசிக்கான 1 லைன் பிளாட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளாகவே மெயின்டைன் பண்ணி படத்தை அழகாகவே முடிச்சிருப்பாங்க. இன்னொரு வருத்தம் கேட்டிங்கன்னா படத்தில் எந்த ஒரு ஹியூமன் கேரக்டருக்கும் எமோஷனல் கனெக்ஷனுங்கிறதே கிடையாது. நீங்கள் இஷ்டத்துக்கு அந்த படத்தில் உட்காந்து அந்த கேரக்டர்ஸை பார்ப்பீங்களே தவிர்த்து யார் செத்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கிறது உருவாகாது. ஆண்டி ரோபோட் ஓகே, மற்றபடி ரொம்ப பிளெயினான ஃப்ளாட்டான ஒரு கேரக்டர்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ரசிக்கும்படி தான் இருந்துச்சு. முக்கியமாக அந்த ஜீரோ கிராவிட்டி சீக்வன்ஸ் எல்லாமே வெறித்தனமாக யோசிச்சிருப்பாங்க. ரிப்ளி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் லீடாக ரெயினை ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணது கண்டிப்பாக பாராட்டக்கூடியது. மேக்கிங் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் வழக்கம் போல் அந்த ஏலியன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே தேர்ட் ஆக்ட் முடிஞ்சு ஃபோர்த் ஆக்ட் வந்து கிக் ஆஃப் ஆகும். அதெல்லாம் கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ஒரு வித்தியாசமாகவும் இருந்துச்சு. பட் வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா ஏலியன் படங்களையுமே பார்த்துருப்பீங்க. அந்த ஏலியன் படங்களில் ஃபேன்ஸ் என்னென்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரே கலவையாக போட்டு எடுத்த ஒரு படம் தான் ஏலியன் ராம்லஸ். பட் அதை பெருசாக எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏலியன் ராம்லஸ் அட் நம்பர் 5. நம்பர் 4ல் ஏலியன் 1. இந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸுமே கிக் ஆஃப் பண்ண ஒரு படம் ஏலியன் 1. நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கும் ஃபேவரட் தான் ஏலியன் 1. பட் இப்போ நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நிறைய இடத்துல சீஸியாக ஃபீல் ஆகுங்க. லைக் மேக்கிங் வைஸாக கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே பேசிக்கான 1 லைன். அண்ட் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஏகப்பட்ட ஹாரர் படங்கள் பார்த்துட்டு இந்த படத்துக்கு வரும்போது எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட் வருதுன்னு சொல்லி உங்களால் ஈஸியாகவே கணிச்சிட முடியும். அதுக்காக தான் அதில் கூட சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் ஒரு ஐக்கானிக்கான ஏலியன் டிசைனை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ரிப்ளி கேரக்டருக்கான ஒரு அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் சிறுன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் எப்படி ஒரு ஆக்ஷன் கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப ரசிக்கப்படி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக தான் அந்த ஏலியனை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது சில இடங்களில் என்னடா ஏலியன் காஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். கண்டிப்பாக பெரிய குறைன்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்தில் இருக்க டெக்னாலஜி அவ்வளோதான். அதை யூஸ் பண்ணி இவ்வளோ அமேசிங்கான ஒரு விஷயத்தை புல் ஆஃப் பண்ணதை பாராட்டித்தாங்கணும். அந்த வகையில் ஏலியன் 1 இஸ் நம்பர் 4. அதை தொடர்ந்து நம்பர் 3ல் இருக்கிறது ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர் 1. எனக்கு இந்த டெப்த்தான லோர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரான்ச்சைஸை இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கதையில் வித்தியாசமான ஒரு ஸ்டாண்டர்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே ஏலியன் வெர்சஸ் பிரெடிட்டர்ங்கிறது அழகாகவே பண்ணியிருந்துச்சு. வேட்டைக்கார கும்பல் அண்ட் பர்ஃபெக்ட் கில்லிங் மிஷன் இது ரெண்டுமே மீட் பண்ணால் என்ன நடக்குங்கிறத இதை விட பெட்டர் எனக்கு தெரிஞ்சு சொல்லவே முடியாதுன்னு தோணுது. மேக்கிங் அட்டகாசமாக இருக்கும். பிரமிடுக்குள்ளே நிறைய சம்பவங்களை அவ்வளோ அமேசிங்காக காமிச்சிருப்பாங்க.
லைக் நாம் எல்லாருமே பிரிடேட்டரை பார்த்து பயப்படுவோம். பிரிடேட்டரை ஒருத்தனை பார்த்து பயப்படுறேன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆளாக இருப்பான் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூப்பராகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியாலாம் இருந்துச்சுன்னா இந்த படம்லாம் தனியாக உட்காந்து பார்த்துறாதீங்க. அவ்வளோ பயங்கரமாக சில இடங்களில் சீக்வன்ஸ் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த யவுட்ஜா அந்த பிரிடேட்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை, அவங்க ஏன் இந்த மாதிரி ஹண்ட் பண்ணுறாங்க அந்த கதையும், ஏலியன்ஸ் எப்படி பூமிக்கு வந்துச்சுன்னு சொல்லி அந்த கதை ரெண்டுத்தையுமே அழகாகவே மர்ச் பண்ணியிருப்பாங்க. குவீன் ஏலியன்ஸ் அதை பேஸ் பண்ண அந்த லோருமே உண்மையில நல்லா இருக்குங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக சில இடங்களில் போயிட்டுருக்கோம். பட் அதை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆக்ஷன் அதகலமாக இருக்கும். எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்கும். அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஏலியன் vs Predator 2 அந்த பிரிடேலியனுமே டீஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஃபேன்ஸ் விழுதுருப்பாங்க அடுத்த பிரிடேலியன் பார்க்க போகிறோன்னு. பட் ஏலியன் vs Predator 2 துவம்சம் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் AVP 1 and 2க்கும் குவாலிட்டி வைஸாகவே அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். ரெண்டுத்தையுமே ஒரே ஸ்டுடியோஸாக தான் எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு உண்டாகும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் எனிவேஸ் AVP 1 என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். ரொம்ப ஃபேவரட்டான மாஸ்டர் vs மான்ஸ்டர் படம். உங்களுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கிளக்காம பண்ணுங்க. டாப் 2 பொசிஷன் வந்தாச்சு. நம்பர் 2ல ப்ரோமேத்தியஸ். அன்பாப்புலர் ஒப்பீனியன் தான். பட் எனக்கு ப்ரோமேத்தியஸ் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அகெயின் மேக்கிங் வைஸாக செம்ம குவாலிட்டி அந்த படத்தில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதை பாராட்டி ஆகணும். வேற ஒரு பிளானெட்டில் இந்த மாதிரி லைஃபோட ஆரிஜினை தேடின ஒரு பயணமாக தான் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இதில் ஏலியன்ஸுங்கிறது பேக் ஸ்டோரி. லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ல எப்படி ஜாம்பிஸை பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக வச்சு ஒரு முக்கியமான எமோஷனல் ஸ்டோரியை வந்து கன்வே பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஏலியன்ஸை பேக் ஸ்டோரியை வச்சு லைஃப்னா என்ன, அது எங்கே ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஏலியன்ஸோட அந்த கிரியேஷனையுமே முடிஞ்ச அளவுக்கு சாலிடாக கொடுக்க ட்ரை பண்ணி அதனால தான் இந்த படத்துக்கு ஏலியனுங்கிற டேகே கொடுக்கப்பட்டிருக்காது. வெறும் ப்ரோமேத்தியஸ் தான் படத்தோட பேரு. ஏன்னா ஏலியன்ஸ் ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டா இந்த படத்துக்கு ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை மட்டும் அட்டாச் பண்ணுறாங்களே தவிர்த்து இந்த படம் ஜஸ்ட் ஒரு லைஃபை தென்ன பயணமாக தான் இருக்கும். அதில் அந்த இன்ஜினியர்ஸை இந்த பக்கம் வேலை மீட் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், டேவோட அந்த ட்விஸ்ட் தலை மட்டும் தெரிய போட்டுறாப்ல அந்த சீக்வன்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏலியன் இந்த பக்கம் இந்த இன்ஜினியர் உடம்புலேருந்து வெளில வருதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப பயங்கரமாக குவாலிட்டியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு மிஸ்டிக்கல் தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த படத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்குறியோட தான் முடிச்சிருப்பாங்க. லைக் இன்ஜினியர்ஸ் நம்மளை உருவாக்குனாங்கன்னா இன்ஜினியர்ஸை யார் உருவாக்கியிருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் ஏன் இந்த மாதிரி பூமி அழிக்க வந்தாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் உருவாகியிருக்கும். ஆக்சுவலாக இதை தொடர்ந்து கவர்னன்ட்டை பேஸ் பண்ணி இன்னொரு படம் வர வேண்டியது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ட்ரைலஜியை தான் ப்ரோமேத்தியஸை ப்ரெசென்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்குள்ளே டிஸ்னி வந்து பார்த்தீங்கன்னா 20th Century Fox வந்த அந்த சமயத்தில் 3வது படம் எடுக்க முடியாமலே போயிடுச்சு. 3வது படத்தில் தான் இந்த கேள்விக்கு நான் பதிலாக இருக்கதா சொல்லப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு அந்த படம் வருமா வராதாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சமயத்தில் பார்ப்போம் ஃபியூச்சரில் இந்த ப்ரோமேத்தியஸ் ட்ரைலஜியை முடிக்கிறாங்களா இல்லையான்னு. பட் எனக்கு இந்த ப்ரோமேத்தியஸ் படம் ரொம்ப ஒரு அப்சல்யூட் ஃபேவரட்டான ஒரு படம். ஆனால் நம்பர் 2ல போட்டிருக்கேன். அது தொடர்ந்து நம்பர் 1ல கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம ஜேம்ஸ் கேமரனோட ஏலியன்ஸ், அதாவது ஏலியன் பார்ட் 2. ஏலியன்ஸை ஜஸ்ட் சைஃபை ஹாரராக மட்டும் தான் கொடுக்கணுமா, தக்காளி அதுக்குள்ளே ஆக்ஷனை எப்படி நுழைக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு படம் இது. ரிப்ளி ஏலியன் 1ல இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜீனமாஃப்லாம் இருக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு கெட்ட கனவுலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறான். பட் ஒரு சூழ்நிலை காரணமாக இவ திரும்பவும் அந்த ஜீனமா கூட சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் ஏற்பட இவ தன்னுடைய பயத்தை எப்படி எதிர்கொண்டாங்கிற மாதிரி தான் இந்த கதையை எழுதப்பட்டிருக்கும். சூப்பர் சாலிடான ஒரு ரைட்டிங் ரிப்ளி கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபைனல் சீக்வன்ஸில் குவீன் கூட இவன் வந்து அந்த மெக்கானிக்கல் சூட் போட்டு சண்டை போடுவா பார்த்தீங்களா, அதெல்லாம் செம்ம அமேசிங்காக இருக்கும். லைக் அதை இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் சீஸாக தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச அந்த சமயத்தில் அது அவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதி ஜஸ்டிஃபையும் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு குட்டி பொண்ணை காப்பாற்றுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி படத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இடத்துல நம்ம ரிப்ளி அவள் தாய்மையை உணர்ற மாதிரியும் அந்த பவர் ஆஃப் மதர் என்ன மாதிரி இந்த இடத்துல அந்த குழந்தைய காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதையுமே அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. துரோகம், அதிர்ச்சி, இன்பம், துன்பம் சொல்லி எல்லாமே இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பேக்கேஜாக இருக்குங்க. அது முக்கியமாக ரிப்ளி ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் லீடாக அவ்வளோ அழகாக எழுதி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் இந்த படம் எப்போதுமே எனக்கு அப்சல்யூட் டாப் 1 பொசிஷனில் தான் இருக்கும் நம்புறேன். அண்ட் ஏலியன்ஸுமே அதுக்கு ஈக்குவலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மைனஸ்ன்னு சொல்ல போகும்போது ஏகப்பட்ட ஏலியன் கூட்டம்ங்கிறது காமிக்கப்பட்டிருக்கும். லைக் ஈசல் மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஏலியன் கூட்டத்தையே எடுத்து இந்த பக்கம் ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் சண்டை போட்டு இருக்காம தான் கதை எழுதப்பட்டிருக்கும். 1-2 பார்க்கும்போது பயம் வரும். பட் நிறைய ஏலியன்ஸ் பேக் டு பேக் வர அந்த சமயத்தில் அந்த பயம் பெருசாக ஏற்படல. மோஸ்ட்லி அதை வந்து ஹாரர் எலிமெண்ட்டை தாண்டி ஆக்ஷன் பேக்டான ஒரு படமாக தான் பார்க்க தோணுச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய் தட். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த படத்தோட எண்டிங்கை ஏலியன் 3ல துவம்சம் பண்ணியிருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏலியன்ஸ் படத்தை ஜேம்ஸ் கேமரன் சூப்பராகவே குக் பண்ணி சர்வ் பண்ணியிருப்பாரு. யாராவது மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா டைம் கிடைக்கும்போது ஏலியன்ஸ் படத்தையாவது செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புறேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு. உங்களுக்கு தனி லிஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்காம கீழே காம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு 2 பேர் லிஸ்ட்ஸ் எங்காவதுன்னு பார்ப்போம். அண்ட் நான் உங்களை நல்ல ராசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன்னு எதிர்க்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.